நான் வந்து சிங்கம் வந்து அடிக்கடி வெளியில் வராது. அவர் வெளியில் வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து என்னை பாருங்கள், இது வந்து ஜூவில் இருக்க சிங்கம் மாதிரி தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறார். இவர் விஜய் நடத்தின இதை வந்து நீங்கள் பொதுக்கூட்டங்கிற அளவுக்கு கூட இதை சொல்ல முடியாது. எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நேற்று நடந்தது வந்து ஒரு 3 மணி நேரம் கம்ப்ளீட் சினிமா. விஜய் வந்து நம்பினார், அதிமுக கூட்டணி எடப்பாடி நம்பினார். இப்போ அந்த கதவை மூடிட்டார் விஜய். அதனால அக்கா இது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வேறு இருப்பேன், சரி, இவர் வந்த உடனே வேறு எடுத்துருவாரா? அப்போ இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து இங்க வந்து தமிழக மண்டல மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சிகளா? சார், இந்த இளவட்டங்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்னைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா? சேர்களை உடைச்சி அரசியல் அவர் செய்ய தெரியல, அரசியல் விலகி இருக்கலாம். அப்போ அந்த கூட்டம் விலகாது அப்படிங்கிறது 2வது மாநாடு. முக்கியமா ஒரு அரசியல் தலைவர் என்பவர் டேட்டா வச்சு பேசணும். அதாவது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு. அம்மா பேசும்போது அவருடைய எல்லா தேர்தல் உரையிலும் டேட்டா, அந்த மாதிரியான திறமையில் இனி வரை ஜெனரேஷன் தலைவர்களுக்கு இருக்குமான்றது தெரியல. ஆனா நீங்க ஒரு தலைவராக மேடையில் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அந்த இந்துத்துவ கட்சிகள் கூட நடத்த தயங்குகின்ற விஷயத்தை நீங்க பெண்களுக்கு செஞ்சிருக்கீங்க. 2 போராளிகளோட மண்டையை உடைச்சு விட்டுருக்கீங்க. இன்னமும் அவர்கள் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவர்கள் மது விலக்கை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாகவும் அதுவும் போதைதான் படிப்படியாக குறைச்சிட்டு படி. எந்த படி? அந்த படி எங்க இருக்குன்னு தெரியல சார். திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு அந்த படின்னு எனக்கு தெரியல. விஜயோட தாவேக்காங்கிறது அதிமுகவை நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20% நடந்து வந்துருச்சு. இன்னொரு 80% நடந்து வந்துடும். விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து விடுவார்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சிகளிட இருக்குவா அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கப்படுது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு நிகழ்வாக நேற்று மதுரை மாவட்டம் பாரபத்தியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்தது. அதுல விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு எதிரான புள்ளியில் இருக்கிற கட்சிகளை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னென்ன பேசியிருக்கிறார், அந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லை அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, ஒரு அர்த்தமுள்ள பேச்சா இல்லை ஒரு அரசியலில் ஒரு மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு வசன ரீதியிலான பேச்சா, இது குறித்தான ஒரு பல்வேறு கருத்துக்களை தங்களுடைய கட்சி சார்ந்த தங்களுடைய பார்வைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்றுட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக திமுகவை சேர்ந்த துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேம். பாஜக ஆதரவாக இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த பாரத மாதா செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். சார் வணக்கம் சார். நான் இதில் முதலாவதாக திமுக சேர்ந்த இப்போ துரை தமிழ்ச்செல்வன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேஜராக பேசினதில் ரொம்ப கவனம் ஈர்த்தது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா, ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி முதல்வர் குறித்து பேசின விஷயங்கள், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை மேற்கோள் காட்டினது. ஸோ இதில் அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அப்படின்றதுல உங்களோட பார்வை? முதல்ல இப்போதான் வெளியில் வந்திருக்காரு. தன்னை வந்து ஒரு சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. நான் வந்து சிங்கம் வந்து அடிக்கடி வெளியில் வராது, அவர் வெளியில் வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்னை பாருங்கள், இவர் வந்து ஜூவில் இருக்க சிங்கம் மாதிரி தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாரு நினைக்கிறேன். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் அடிக்கடிலாம் வெளியில் வராது, வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், தேர்தலுக்கு மட்டும் நான் வெளியில் வருவேன்றதை பிரகடனப்படுத்துறாரு. இதோடு நிற்காம ஸ்டாலின் அங்கிள்ன்றார். இது 2014 இவரோட படம் தலைவா படம் ரிலீஸ் வெளில வர விடாமல் ஜெயலலிதா மேயர் தடுத்தாங்க. அப்போ அங்கே போய் கூறுகி நின்றுட்டு, அம்மா எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்யூஷன் அந்த டயத்தில் போய் சொல்லியிருக்க முடியுமா? ஜெயலலிதா பார்த்து ஆன்டி அப்படின்னு பேசியிருக்க முடியுமா? திராவிடம் இந்த சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்துருக்கு, இந்த பேச்சுரிமையை அவருக்கு கொடுத்துருக்கு. இந்த பேச்சுரிமையை கொடுக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ எளிதாக
ஒரு முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள்னு பேச முடியாது. இதே வார்த்தையை ஏன் 2014 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மையாரை பார்த்து கேட்க முடியல? இல்லை, அவர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு போகும். இப்போ அவர் முக்கியமாக சொல்கிறது அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2026 தாவேக்காவோட தான் உங்களுக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பண்ணுறாருன்னா அவரோட பார்வை 2008 ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது இதோட மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து அவர் கூட தன்னை ஒரு முதலமைச்சர்னா கற்பனை பண்ணிக்கிட்டார். அப்புறம் அவர் எங்கே போனார், எங்கே கரைஞ்சு போனார், எங்கே இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் எல்லாம் தனக்கு ஓட்டா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த கூட்டத்தை பார்த்த ஒரு பெருமிதத்துல இதெல்லாம் பேசுற பேச்சு. இதெல்லாம் தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா தனக்கு எதிர் திமுக தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைக்கிறார். இந்த கட்டமைத்தல்ங்கிறது அவர் தன்னை ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷனுக்காக பேசிக்கலாம். இந்த இடத்துல நான் தான் திமுகவுக்கு எதிரி, நான் எல்லாருக்குமே திமுகவுக்கு எதிரிங்கிறது தான். இந்த நீங்க பாத்தீங்கன்னா திராவிடம் எதிர்க்கிறவங்க எல்லாருமே பெரியார் மண் இது, இந்த பூமியில சமதர்மத்துக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக பேசுறவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிரானவர்கள் தான். இது திமுகவோட கொள்கையை உள்வாங்கிட்டு நான் திமுகவுக்கு ஆதரவுன்னு எதிர்நிலையில் போய் பேசுறது வேடிக்கைத்தனமா இருக்கு. இது ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை பேசுற பேச்சாதான் திமுக இருப்பாங்க. சுகந்தி மேம், இப்போ இதில் அதிமுக பற்றி அவர் பெருசாக பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் நேற்றைய பேச்சில் அதிமுகவை குறிப்பிட்டிருக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த போது இருந்த கட்சி மாதிரியா இப்போ இருக்கு, தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறாங்க, பாஜகவுடனான கூட்டணியை மையப்படுத்தி சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்லிக்கிறேன்? விஜயோட அந்த மாநாட்டை அங்கேருந்தே நான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி இந்த 40களின் இறுதியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மாநாடுங்கிறது 3 நாள் திருவிழா சார். அந்த 3 என்ன, அது திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, மற்ற கட்சிகள், வைகோ கூட நடத்தியிருக்காரு அவருடைய மாநாடுகள். இது எல்லாமே ஒரு 3 நாள் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கும். சமீபத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வைகோ நடத்தின ஒரு மாநாடு கூட 1 நாள் முழுக்க நடந்தது. இப்போ விஜய் நடத்தின இதை நீங்கள் பொதுக்கூட்டங்கிற அளவுக்கு கூட இதை சொல்ல முடியாது. முதல் மாநாடுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதே, ஒரு மாநாடு இது வரைக்கும் தமிழக அரசியலில் நடத்தப்பட்டதை நம்ம அவமதிக்கிறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ எல்லாமே நீங்கள் கிரிக்கெட்டே 50 ஓவர் 20 ஓவர்னு பிரிச்சுக்கிட்ட மாதிரி இது நீங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறது தான் இப்போ இருக்க டைமுக்கு ஏற்றது. ஜெனரேஷன் ஆனீங்கள்லாம் ஜென்சி நாங்கள் இப்படி தான் இது எல்லாத்தையுமே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, இந்த 3 மணி நேர மாநாடில் சேர்த்து இல்லாத, பொதுக்கூட்டத்துலேயும் சேர்த்து இல்லாத ஒரு ஆஃப் பாயில் கூட்டம். அது அந்த கூட்டத்தையும் நான் ஒரு ஆஃப் பாயில் கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ரெண்டாவது, அந்த கூட்டம் நடத்தப்பட்ட விதம். நீங்கள் அங்கே கூடியிருந்தால் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிலோ 30 இருக்கிற ஜென்ரேஷன் தான் அதிகமாக இருந்தாங்க. நிறையா எண்ணிக்கையே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த தாவைக்காங்கிற ஒரு கட்சியோட தலைவர் என்ன கற்றுக் கொடுத்தார் நேற்று அந்த மீட்டிங்கில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அதில் நான் அந்த கூட்டத்திலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நேற்று நடந்தது ஒரு 3 மணி நேர கம்ப்ளீட் சினிமா. சரிங்களா? அந்த சினிமாவில் உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டு வேணுமா? உடனே அவர் தன்னோட படத்துலேருந்து கூட பாட்டு பாடல, எம்ஜிஆர் படத்துலேருந்து ஒரு பாடுகிறார். ரெண்டாவது, சென்டிமெண்ட்ஸ் வேணுமா? ஸ்னோலினுக்கு நான் தாய் மாமன் சென்டிமெண்ட்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணினாரு? மூணாவது சண்டை காட்சிகள் மட்டும்தான் இல்லை, மற்ற இந்த மாதிரி அவருடைய மசாலா சினிமா மாதிரியான ஒரு பேக்கேஜ், ஒரு 3 hours பேக்கேஜ் சினிமா. இந்த மாநாடுங்கிற வார்த்தையை கூட நான் இதை உச்சரிக்க மாட்டேன். பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டம், அவ்வளோதான் இது. ஸோ இது அப்படியான ஒரு 3 hours பேக்கேஜில் அவர் நடிக்கிற ஒரு சினிமா மாதிரியே கொடுத்துருக்காரு. அப்போது அவர் அரசியலை ஒரு சினிமாவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது இன்னும் விஜய் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலு ஒரு பொலிட்டீஷியனாக அப்கிரேட் ஆகலை. பொலிட்டீஷியனாக அப்கிரேட் ஆகாதவங்க நீங்கள் அதில் என்னென்னா, அவர் சொன்னார்ல சிங்கம்னு, வந்த உடனே யாருக்கும் வணக்கம் கணக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நேராக நான் சிங்கம்னு வராரு. ஒரு சயின்டிஃபிக் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டினும், ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். சரிங்களா? அப்போது நீங்கள் மேடையில் பேசுகின்ற போது நம்ம சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள், தகவல்கள் சரியாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி இது இன்டர்நெட் யுகம். நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்து ஏஐயில் போட்டு செக் பண்ணுவோம், ChatGPTயில் போட்டு செக் பண்ணுவோம், எதுவும் நீங்கள் சொன்னாலும் கூகுளில் போட்டு செக் பண்ணுற ஜென்ரேஷன் இது. அப்போ நீங்கள் கொடுக்கின்ற தகவல்கள், உங்களோட ஃபஸ்ட்டு வார்த்தையே, நீங்கள் வரீங்க, கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வணக்கம் கிடையாது, கிடக்கம் கிடையாது, அங்கே கூட்டத்தில் இவர் பேசுகிறார், பின்னாடி இருக்கவங்க எல்லாம் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு தெரியாது, நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நாம் தமிழர் மேடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீமான் மட்டும் பேசுவார், கீழே இருக்கிற எல்லாரும் சேரில் உட்காந்துருப்பாங்க. அங்கே மேடைகளில் சேரே இருக்காது. நீங்கள் அப்படியாவது ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.
இல்லை இது அதுக்கப்புறம் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு தான் உயிர் வணக்கம்லாம் எல்லாருக்கும் சொல்றாருல்ல அவரு. என்ன சார், அதாவது என்ன, நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் சிங்கம் அந்த டைலாக் சொல்லிட்டு தான் அப்புறம் உயிர் வணக்கம் தயிர் வணக்கம்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்கிறீங்க. அப்போது இதை வந்து இந்த மாநாடு, இது செகண்ட் மாநாடு இல்லையா, மாநாடுன்றது அந்த கூட்டம் வந்து இரண்டாவது முறையாக அவர் நடத்துகிறார். இரண்டாவது முறையாக நடத்தும் போது அவர் இது வரைக்கும் நடத்தின கூட்டங்கள் எல்லாமே ஆஃப் பாயில் கூட்டங்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூத் கமிட்டிக்காக கூட்டம் நடத்துனாரு. பூத் கமிட்டி இப்போ அதிமுக தான் நடத்திட்டு இருக்குது, திமுக தான் நடத்திட்டு இருக்குது. திமுக டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அங்கே பிரியாணி போட்டுட்டு பீர் பாட்டில் பச்சை கலரில் வச்சு எல்லாத்துக்கும் உபசரிக்கிறாங்க. எங்க பீர் பாட்டில் வைக்கிறாங்க சார்? முடிக்கிட்டோம், பதில சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பீர்லாம் வைக்கல, முடிக்கிட்டோம் சார். இங்க வந்து பூத் கமிட்டின்றது ஃபீல்டுல போய் நடத்துறது. நீங்க என்ன பண்ணீங்க, பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு தாவேக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுவும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்க இது மாநாடுகள் என்று தயவு செய்து மீடியா அதை அட்ரஸ் பண்ணாதீங்க. இது மாநாடு கிடையாது, இது பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டம். பொதுக்கூட்டத்திலேயே இது சேர்த்து வராது. பாஜகவுடனான உங்களோட கூட்டணி தான் ஒரு அதுக்கப்புறம் நான் இங்க வரேன், சரிங்களா? அப்போ நீங்க ஒரு பொலிட்டீஷியனா உருமாறாத ஒரு இன்னும் அந்த ப்ராசஸ்லயே இருக்கிற ஒருத்தர், நீங்கள் வந்து எந்த கட்சியை பற்றியுமே விமர்சனம் பண்ணுவதற்கு தகுதி உடையவரான்னு பார்க்கணும். நீங்க வந்து இந்த 2K ஜென்ரேஷனோட ஒரு தலைவராக நீங்க வேணா உங்களை பிரகடனப்படுத்திக்கணும். உங்களுக்கு இங்க இந்த தமிழ்நாட்டில் 50 வருஷங்களாக 75 வருடங்களாக இருக்கின்ற கட்சிகளை குறித்த உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது ஆழம் இல்லாமல் இருக்கிறது விஜய், சரிங்களா? சரி, அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சரி தேர்தல் அரசியலில் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள் தான், சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வந்து அரசியலை வந்து அனுமானிக்க முடியாது சார். ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் எந்த கட்சி தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கலாம், எல்லாரும் தானே வைக்கிறாங்க. நீங்கள் வந்து நெகட்டிவாக பார்க்குறீங்க. இது நாள் வரலையும் அவங்க வந்து திமுக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துரும்ன்ற மாதிரி விஜய் வந்து நம்பினார். அதிமுக கூட்டணிக்கு வரும் எடப்பாடி நம்பினார். இப்ப அந்த கதவை மூடிட்டாரு விஜய். அதனால அக்கா இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கதவை அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது செகண்டரி சார். ஆனால் விஜய் மாதிரி விஜயோட ரசிகர்கள், மீடியா, நீங்க எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், விஜய் அதிமுகவோட கூட்டணி வர்றது தான் அவருடைய கட்சி வளர்வதற்கும் விஜய் என்கின்ற ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணி பாஜகவோட இல்ல அவங்க பேசட்டும். அப்படி சொன்னா பாஜக இருக்கு கூட்டணி இல்ல. இல்ல இப்ப இதுல நான் இன்னொரு இடத்துக்கு நகர்றேன் சார். இருங்க சார், அந்த கதவை மூடிட்டாரா இல்லையா? இல்ல இல்ல, அதனால சார் அது கதவை மூடுறதுல இருந்து வெளிப்பாடு தான் அக்காவோட. இல்ல அது அவங்களோட அந்த கூட்டணி இது சார். அது அவங்க வந்து இப்ப அந்த கவலையில அவங்க இருக்கிறாங்க. My question is whether விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இஸ் அ பொலிட்டீஷியன் ஆர் நாட். அதுதான் நான் அவரை வந்து பொலிட்டீஷியனாவே நாங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல, சரிங்களா? இப்ப தம்பி சொல்றாரு இல்லையா, வந்து நீங்கள் அவர் கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வராரா இல்லையா, அவர் கதை அடைச்சிட்டாரு, ஜன்னல் அடைச்சிட்டாரு, ஜன்னல் அடைச்சிட்டாரு, வேற நக்காட்டனை மூடிட்டாரு, நீங்க என்ன டைலாக் வேணாலும் சொல்லிக்கலாம். பட் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிமுகவோடு எந்த கட்சி வந்து கூடுகின்றதோ அந்த கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். அதிமுக விட கூடுகின்ற கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். அதை புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரே முடிச்சுக்கிறேன், நான் என்னுடைய இதை வாதத்தை முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு இது இன்னைக்கு விஜய்க்கு கூடுச்சுல, அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் 2005 செப்டம்பர்ல கேப்டன் வந்து மதுரையில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூட்டினார். இன்னைக்குமே அந்த போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க பாருங்க. இதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். அப்படியான ஒரு கூட்டத்தை அது ஓட்டா ஃபுல்லா கன்வெர்ட் ஆகல. கேப்டனே வந்து 10.5% ஓட் பேங்க் தான் வச்சிருந்தாரு. அந்த கேப்டன் அதிமுகவோடு சேர்ந்த போது அவர் எதிர்கட்சியின் தலைவனானார். திமுக 3வது இடத்துக்கு போனது. அந்த வரலாற்றை உருவாக்கியது அதிமுக. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அதிமுகவோடு யார் வந்து சேர்கிறார்களோ அவர்கள் அதனால் பெரும் பயனை அடைவார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பேசிக் நீங்க பழைய வரலாற்றிலிருந்து தான் படிப்பனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பழைய வரலாறு என்பது நம்ம இது பண்ணுவோம். நம்ம இன்னும் ஏன்னா முதல் கருத்தை என்ன கேட்க வேண்டியது இருக்கு சார். இதுல அவரு திமுகவை விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறாரு அப்படின்னா அது எந்த புள்ளியை வச்சு விமர்சிக்கிறாரு? பாஜக தான் விமர்சிக்கிறாரு. பாஜகவோடு நேரடி கூட்டணியாக இருக்கும் அடிமைகளோடுன்னு சொல்லி அதிமுக அவர் குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மறைமுக கூட்டணின்னு சொல்லி, ஒரு பக்கம் மறைமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லி திமுக விமர்சிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக இருக்கிறது பாஜக. ஏன் இப்போ இத்தகைய சூழலை தமிழ்நாட்டில் நீங்க தான் ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்குறேன்.
பாரதிய ஜனதா கட்சி என்பது தேசிய கட்சி. நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களிலே ஆளுகின்ற கட்சி. மத்தியிலே ஆளுகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்களாக வருமானம், சினிமா, அவருடைய வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு ஏதோ மக்களுக்கு சேவை செய்வதாக வந்துவிட்டு இருக்கின்ற கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எத்தனையோ தியாகங்களை செய்து எத்தனையோ வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். என்ன சொல்லிட்டாரு? சார் வாய்ப்பு இருக்கும் போது ஓய்வு காலத்துல நான் ஒன்னும் அரசியலுக்கு வரலன்னு குறிப்பிடுறாரு. ஓய்வு நேரத்துல 50 வயசுக்கு அப்புறம் நடிக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு சார். 50 வயது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வராரு. வரட்டும், வந்து களத்திலே நான் இந்த மக்களுக்கு இந்த நன்மையை செய்வேன், இந்த திட்டத்தை செய்வேன், இந்த சிஸ்டத்தை உருவாக்குவேன், எனக்கு இந்த விஷயத்த சிஸ்டத்துல எனக்கு சரியில்லை, இந்த தவறுகள் என்று சுட்டி காட்டுவதில் எங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வேற இருப்பேன், சரி இவர் வந்த உடனே வேற எடுத்துருவாரா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிகள் எல்லாம் இங்க தமிழக மண்டல மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சிகளா? சார் அப்படி அல்ல, நான் பொதுவாக பேசுகின்றேன். இந்த புள்ளியில நான் என்ன பேசுறேன்னா, புதியதாக ஒரு கட்சி தொடங்கின உடனே அத்தனை அரசியல் கட்சியும் அவர் விமர்சிச்சிருக்கார். இன்னைக்கு மையமாக முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக, அதிமுக, பாஜக. இது அத்தனை கட்சியுமே அவர் விமர்சிச்சுட்டு இவங்க எல்லாமே வேணாம், நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் என்பது அடி முட்டாள்தனமான பேச்சுங்கிறதா. முதல்ல ஒரு மாற்று அரசியலா வரணும்னு அதான் சார். மாற்று அரசியல் நீங்க வாங்க சார். ஆட்சி ஆண்டவர்கள் எல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள், ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல மக்களுக்கானவர்களாக செயல்படல அப்படிங்கறது மேற்கோள் காட்டிதானே அப்புறம் வர முடியும். வேற என்ன பண்ண சொல்லுங்க? தாராளமாக அவர் வரட்டும். 2027க்கு அப்புறம் அவர் முகத்திரை கிழிய போகுதா இல்லையான்னு நீங்க பாருங்க. நீங்க எங்களை எல்லாம் அரசியல் கட்சிகளை எல்லாம் குறை சொல்றீங்களே, இப்ப நான் அவருடைய பிளாஷ்பேக்கு போவோம். ஒரு சினிமா துறையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், சினிமா துறையிலே நீங்கள் ஒரு சினிமா நடிகராக நடித்து பணம் எல்லாம் வாங்குறீங்க. அப்படி அந்த வாங்குகின்ற பணம் எல்லாம் நியாயமான முறையிலே, அந்த திரைப்படத்தினுடைய டிக்கெட்டுகள் எல்லாம் நியாயமான முறையிலே விற்கப்பட்டு தான் நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கீங்களா? உங்களுடைய படத்தை சினிமா தேட்டர்ல விற்கும் போது 20-200 மடங்கு அதிகமாக விற்பனை செய்து அந்த ஊழல் செய்து அந்த ஊழல் படத்துல இருந்து தாங்க நீங்க சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அதை தடுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சுதா? என்னுடைய திரைப்படம் திரையரங்குக்கு வரும்பொழுது அதிக டிக்கெட்டுக்கு விற்கக்கூடாது, திரையரங்குல என்ன டிக்கெட் நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்களோ அந்த டிக்கெட்டுக்கு மேல ஒரு பைசா அதிகமா விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஊழலை ஒழிச்சுட்டு நீங்க இங்க நியாயத்தை பேசலாம். அங்க உங்களால முடியல, அங்க உங்களால ஊழலை உங்க படத்தினுடைய டிக்கெட்லயே உங்களால ஒன்னும் கழட்ட முடியல. அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை, ஒரு கட்சி என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு வேணும். ஏங்க RSS காரரை பத்தி என்ன தெரியும் அவருக்கு? ஏங்க இந்த நாட்டில் சினிமா மாடல் இருக்கு, திராவிட மாடல் இருக்கு, நம்முடைய இந்துத்துவ மாடல் வச்சுக்கோங்க. இந்துத்துவ மாடல் நடத்தின கூட்டத்தை நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அதே மதுரையில் நடத்தினோம். இந்துத்துவ மாடலுடைய கூட்டத்திலே ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும், ஒரு நிகழ்ச்சியில எப்படி கூட்டத்தை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த முடிந்த இடத்திலே சேர்களை அடுக்கி வைத்தால் அது இந்துத்துவ மாடல். அதே இந்த சினிமா மாடல்ல விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த இளவட்டங்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இன்னைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா? சேர்களை உடைச்சி நெகட்டிவ் பாயிண்ட் தான் அப்படினாலும் கூட சார் நெகட்டிவ் இல்ல. 2026ல வாக்குகளை பார்க்கணும்ல. இப்ப ஒரு வாக்களிக்கும் போது கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தானே சார் மேட்டர். இப்போ அப்படி இருக்கும்போது கடைசியில அந்த வாக்குகள் மூலமாக அங்க வந்திருக்கிற கூட்டத்தின் மூலமாக நீங்க சொன்ன அந்த சேர்களை உடைச்ச அப்ப வாக்குகளை வாங்கிட்டு பேசுங்க. வாக்களித்து சார் நீங்க வாக்குகளை வாங்கிட்டு எங்களை விமர்சனம் பண்ணுங்க. நான் வாக்குகளை வாங்கிட்டேன்னு, நீங்க வாக்குகளே வாங்கல, தேர்தலையே சந்திக்கல, இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட சந்திக்காம நீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்க போறீங்க. அதுக்கு முன்னாடியே எங்களை எல்லாரையும் நீங்கள் வசைப்பாடுவீங்க, எங்களை எல்லாரையும் இந்த மக்கள் எல்லாம் புறக்கணிக்கணும்னு சொல்லுவீங்க. நீங்க உங்க கட்சியோட நிர்வாகிகளை வளர்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டுல தனிச்சு நின்று பாஜக மட்டும் ஆட்சி அமைச்சிருச்சு. ஆனா நீங்க இங்க திமுக அதிமுக பத்தி எல்லாம் பேசல. தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று பிரதிநிதிகளை இந்த மக்கள் மத்தியிலே பிரதிநிதிகளை பெற்றிருக்கின்றது. நாங்கள் 1996 ஒரு எம்எல்ஏவை தனித்து நின்று பெற்றிருக்கின்றோம். அதற்கு பின்பு பல எம்எல்ஏக்கள் கடந்த கூட்டணி மூலமாக தனித்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்று 7% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியோடு அதிமுக திமுக இல்லாமல் கடந்த தேர்தல்களை நாங்கள் சந்தித்து எங்களுடைய வாக்குகள் பாராளுமன்றத்திலே 18% கூட்டணியாக வாங்கியிருக்கோம். மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சி என்ன வளரலன்னு சொல்லுவாங்க. ஆட்சி அமைக்கிறத பத்தி நான் சொல்றேன். ஆட்சி அமைக்கிறத பத்தி தான் இப்ப நீங்க விமர்சிக்கிறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க விஜயோட பிரதிநிதியா? விஜய் வரட்டும் தேர்தல்ல எத்தனை % ஓட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க?
எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் அமைச்சர் ஆயிடுவாரா? அவர் ஆட்சி அமைச்சிருவாரா? விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? சார், மக்கள் மக்களுடைய மனநிலைகளை தெரியாம பேசுறாரு விஜய். 10% ஓட்டு எடுத்துட்டாருன்னா அது பெரிய விஷயம். ஒரு எம்எல்ஏ கூட வரதுக்கு கண்டிப்பாக விஜய்க்கு வாய்ப்பில்லை. தனித்து நின்றால் கூட்டணி என்பது ஆண்ட கட்சிகள், எதிர்கட்சிகள் இன்றைக்கு கூட்டணியை ஏன் விரும்புறாங்கன்னு சொன்னா, இந்த தமிழகத்திலே கூட்டணி இல்லாமல் திமுக இதற்கு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னது இல்லை சார். அவங்க என்னைக்கு ஆட்சி 67 வந்தாங்களோ அன்னில இருந்து இந்த கடைசி முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்ததே இல்லை. அதுக்கு திமுக கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சதுங்கிறது வெற்றி பெற முடியாது. குறையில்ல, அது குறை வெற்றி பெற முடியாது. பாஜக கூட்டணி வச்சா நீங்க தனித்து நிற்க மாட்டீங்களா? கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமா, தனிச்சு நிக்கலாமா வேணாமா உங்களுதா? அதான் கூட்டணி எங்களுடைய தனித்துவமான இல்ல கூட்டணி வைக்கலாமா, தனிச்சு நிக்கலாமா, இது ஆக்சுவலி வேற டாபிக். ஜனநாயகத்துல கூட்டணி வைக்கிறதுங்கிறது அரசியலமைப்புல கூட்டம் போடுறதெல்லாம் ஒரு நடிகர் பின்னாடி கூட்டம் கூட தான் செய்யும். அந்த கூட்டம் போடுற நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் கூடிடுச்சு, உடனே அவர் பின்னாடி ஒரு மாஸ் பிம்பம் இருக்கு, அவருக்கு உடனே ஒரு 20% ஓட்டு வந்துச்சுன்னு மீடியா தான் கட்டமைக்கிறீங்க. நீங்க தான் இதை கட்டமைக்கிறீங்க. அவருக்கே தெரியாது 20% ஓட்டு வாக்கு இருக்கான்னு முதல்ல. ஏன்னா இந்த பின்னாடி இருக்க இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் வாக்குகளா இருக்கு அப்படின்ற நம்பிக்கை மீடியா தான் கொடுத்துட்டு இருக்கு அவருக்கு. இதுவரையும் அதுல பல பேருக்கு ஓட்டே கிடையாது. தாவேக்காவினர் நம்புற தகவல்கள் தான், தாவேக்காவினர் வைக்கிற இந்த பிம்பத்துக்கு மீடியா தான் கூடுதலா சப்போர்ட் பண்ணுது. என்னன்னா தாவேக்கா பின்னாடி இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு அந்த வித்தியாசம் தெளிவா அந்த வித்தியாசத்தை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்க ரசிகர்கள் அனைவரும் ஆதரவா பேசுதா ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? புரியல. இப்ப திமுகவுக்கு ஆதரவு இருக்குன்னு பேசினா அது திமுகவுக்கு ஊடகங்கள் ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கலை யதார்த்தம் அது. போட்டிட்டு இருக்கு. திமுக வாக்கு வாங்கி இருக்கு. திமுக எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கு, எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கு. எந்த தேர்தலுமே போட்டியிடாத விஜய எந்த அடிப்படையில நீங்க இவ்வளவு வாக்கு இருக்குன்ற பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? இதான் என்னோட கேள்வி. கருத்து கணிப்பு கேள்வி. திமுக நிரூபிச்சிருக்கே இல்ல தன்னோட பலத்தை? திமுக தன்னோட பலத்தை நிரூபிச்சிருக்கு. அதுக்கு சொல்ல வேண்டிய திமுக இதனோட பலம் இதுன்னு சொல்ல வேண்டிய ப்ரூஃப் இருக்கு. ஒரு ஆளுக்கு எந்த தேர்தலுமே நிக்காத ஒரு ஆளுக்கு இத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்னு நீங்க கட்டமைக்கிறது விஜய்க்கு நீங்க இப்ப மீடியா தூக்கி கொடுக்குற ஓவர் பில்டப் தான். ஓகே இதுல சார் விஸ்வநாதன் சார், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இந்த இதை பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்லையும் இந்த கருத்துக்கள் வச்சும் சரி, இல்லை அவருடைய அந்த மாநாடு பற்றியும் சரி, உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அதிமுக, திமுக, பாஜக மூன்றும் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நடைமுறையை பார்க்கணும். நடைமுறை எப்படின்னா, அவர் வெறும் நடிகராக மட்டுமே இருக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் தான். இது வாக்குகளாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் முடிவானாலும், ஓராண்டுக்கு முன்பு அவரிடமிருந்து அதே ரசிகர்கள் கூட்டம் இந்த மாநாட்டிலும் கலந்துருக்கு. இந்த ஓராண்டு காலத்தில் அவரை விட்டு விலகி இருக்கலாம் இல்லைங்களா? அரசியல் அவர் செய்ய தெரியல, அரசியல் பின்னர் விலகி இருக்கலாம். அப்போ அந்த கூட்டம் விலகாது அப்படிங்கிறத 2வது மாநாடு நிரூபிச்சிருக்கு. அவரிடம் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, அதனுடைய விழுக்காடு குறையலாம் கூடலாம். ஆனால் அது அவர் சொன்னால் அவர் பேச்சை கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. முதல்ல இதை நடைமுறை புரிஞ்சுக்கணும். இது எல்லா கட்சிகளுக்குமே நிச்சயமாக அவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயம் ஒரு தேர்தல் நேரத்தில் இது அவர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும் அப்படின்னு எல்லா கட்சி கூட்டம் வந்தது. அவரை பார்த்தது என்ன காரணம்? இவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வெறும் ரசிகர்கள் கூட்டமா இருந்தா முதல் மாநாட்டுக்கு பிறகு 2வது மாநாட்டில் பாதியா குறைஞ்சிருக்கணும். இவர் அரசியல் மயப்படலை, இவர் அறிவு மயப்படலை, அதனால நம்ம வேண்டாம்பான்னு அதே கூட்டம் அப்படியே நிற்குது. சரிங்களா? அப்போ முதல்ல இது ஒரு நடைமுறை உண்மை. 2வது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் சில பண்பட வேண்டியது இருக்கு. நீங்க 16 ஆண்டுகள் திமுக எடுத்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்துருங்க. 16 ஆண்டுகள் கழித்து தான் வந்தது. அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் பாடம் எடுத்தாங்க. சரிங்களா? மாநாடு என்பது அது அன்னைக்கு ஒரு பாடசாலையா இருந்துச்சு. அதனால அப்படி அவர்கள் அறிவு மயப்படுத்தப்பட்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு வந்தாங்க. இவர்கள் என்ன செய்ய தவறுறாங்க? அதுல ஒரு பின்னடைவு இருக்கு தாவேக்காவுக்கு. அதே வேளையில் எளிதாக நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. அந்த கூட்டத்தையும் அந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. அதே போல அவர் இப்போ கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் என் கூட்டணிக்கு, என் தலைமையிலான கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த மாநாட்டில் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் அடிமை கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறாரு. ஸோ அதுலேயும் அவர் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே பேச்சாக நான் பார்க்குறேன். நம்ம இப்போ விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே விஜயனுடைய பேச்சை தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செயலும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்ம அதுதான் நடைமுறை. நாளைக்கு அப்படியே வாங்கினீங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் மத்தியில் விஜய்க்கு நல்லா வரவேற்பு இருக்கு. களத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம
பெண்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு கட்சின்னா பெண்கள் நிறைய அந்த வீட்லேயே வந்து பெண்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. ஒரு மாற்று வேணுங்க, அதிமுக திமுக வேண்டாம், ஒரு மாற்று வேணும். அப்போ நாம் தமிழர் இல்லையான்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க. நாம் தமிழர் வந்து வாக்கரசியல் மட்டுமே அவர்கள் முன்வைத்து போகல, அது ஒரு இன விடுதலைக்கான இதாக போயிட்டு இருக்காங்க. ஆக அடுத்து இப்படி ஒரு ஜெயண்டா ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது மூன்றாவது ஒரு குடும்பமே விஜயகாந்த் போல குடும்பமேங்கிற ஒரு எண்ணம் களத்தில் இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. அதையும் புறந்தள்ளி விட முடியாது. அதனால நீங்க வந்து விஜய் வந்து ஒரே அப்படியே நீங்க வந்து டஸ்ட்பின் எல்லாம் தள்ளிட்டு போயிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சார், இப்போ விஸ்வநாத் சார் சொன்ன மாதிரி விஜயை புறந்தள்ளி விட முடியாது. அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறார். அண்ட் மோரோவர் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா திமுகவை எதிர்த்து அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி பஞ்சபலாக பேசியிருக்கிறார். அவர் திமுகவினுடைய நெகட்டிவ்ஸாக அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதாவது இந்த 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தாவேக்கா தான் போட்டின்னு சொல்வதாக இருக்கட்டும், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து அவர் பேசியிருக்கிறதாக இருக்கட்டும், ஊழல் கூட்டணி அப்படிங்கிறத வந்து விமர்சிக்க மறைமுக கூட்டணின்னு சொல்லும்போது நீங்கள் ஊழல் செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு போய் சேராதுன்னு எடுத்துருவீங்களா? சொல்லிட முடியுமா உங்களால்? அது திமுகவுக்கு நெகட்டிவான பாயிண்ட் தானே. அந்த க்ரௌடில் அவர் முகத்தை பார்த்த உடனே 1% மக்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விஜய்ன்ற அந்த முகத்தை பார்க்கறதுக்காக. அது ஒரு ரசிகர்கள் அவங்க. அவர் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுகிறது எப்படி, என்ன பேச போகிறாருன்னு கேட்டு உட்கார்ற கும்பல் அங்கே இல்லை. அது ஒரு பகுதி மக்களாக இருந்தாலும், அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும், அவர் பார்த்த உடனே பாதி பேர் கிளம்ப ஆரம்பிச்சு. இது ஒரு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக பார்க்க முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. இதில் தான் திமுக மேலே, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மேலே குறை சொன்னாதான் அரசியல் செய்ய முடியுன்ற சூழல் தான் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அதை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையுமே அங்கே தான். இதில் திமுக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுற எல்லா விஷயமுமே ஒரு பொதுவான பாயிண்ட் தான். இதில் வந்து பெண் விடுதலைக்காக திமுக நிற்கலையா, சமூக நீதிக்காக திமுக நிற்கலையா, இதில் நான் என்னோட கருத்து என்னோட கொள்கையும் அதுதான் அப்படின்னு சொல்றது திமுகவோட கொள்கையை ஜெராக்ஸ் எடுத்து சொல்றேன். இல்லை, அது பொத்தாம்பதுவான பாயிண்ட்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி பொத்தாம்பதுவான பாயிண்ட்ஸாக இருக்கும்? இப்போ பெண்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்றது எந்த பாயிண்ட்ல சம்பவங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எந்த பாயிண்ட்ல சொல்றாரு? பாதுகாப்புன்றது சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த பாயிண்ட்ல சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? அவங்க வேலை செய்யற இடங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்க கொடுத்தது, 1000 ரூபாய் கொடுக்கறது கொடுத்தது. எங்க அந்த 1000 ரூபாய் ஓட்டு தன்னை டிஸ்டர்ப் பண்ணிருமோன்ற மனநிலைக்கு வராரு. அது கொடுத்துட்டு தனக்கு ஓட்டு விழாம போயிடுமோன்ற மனநிலைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் போதுமான்னு பூசி முழுகிறாரு. இது வந்து உடனே நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் போதுமானா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்ப நீங்க பாக்குறது இல்லையா? இப்போ பெண்களுக்கு எத்தனை இடத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா செயல்படுது, சட்டம் ஒழுங்குல எந்த பிரச்சனையும் கிடையாது. பொதுவா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது வந்து ஒரு எதிர்க்கட்சியோட கருத்து தானே. இல்ல இதுல நான் முரண்படுறேன். என்னன்னா கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த காலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, சட்டம் ஒழுங்குன்னா பொதுவாக சொல்லிட முடியாது. சங்கிலி படிப்புகள், போதை பழக்க வழக்கம் இதெல்லாம் அதிகரிச்சு நம்ம வந்து மறுக்க முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் கம்பேர் பண்ணி கடந்த 5 ஆண்டுகள் கம்பேர் பண்ணி 5 ஆண்டுகள் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து பேசுறது நடைமுறையா நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு துணை நிற்குது, அவங்களுக்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. எந்த இடத்துல எந்த பாயிண்ட் எதை குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதும் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அதான் செஞ்சுட்டு இருக்கு. மற்ற திட்டங்கள்லாம் நம்ம திமுக எல்லா திட்டங்களையும் நம்ம குறை சொல்வது, அது பால் ஃபைட்டிங் நம்ம பண்றது இல்லை, குறை கண்டுபிடிப்பதல்ல. ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியோட ஒப்பிடும் பொழுது, அதுவும் இந்த ஆட்சியில வந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதிருப்தியாக ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்ன்றேன். அது செயல்படுத்தன்னு சொல்றேன். இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன அது வந்து மக்களுக்கு ஆதரவு நடந்தது. அது ஒன்றுதான் அப்ப நடந்துச்சு. அதுக்கு மேல எது நடந்துச்சு? அது மாதிரி எது எத்தனை என்ன நடந்திருக்கு திமுக? நீங்க கடந்த காலங்கள்ல மாஞ்சோலையில கடந்த 5 தாமிரபரணியில சுட்டுக் கொண்டு தேயிலை தோட்ட உரிமையை கேட்டு திமுகவினுடைய ஆட்சியில அங்க அந்த தண்ணியில போய் மிதந்து செத்தார்களே, நூற்றுக்கணக்கான பேர் வந்து அங்க எவ்வளவு பாதிப்புகளை உண்டானார்களே, அது திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்ற அண்ணனுக்கு தெரியும். மறந்து பேசுறாங்க. இது அதிமுக திமுக நீங்க தப்பா குறைவா நீங்க வந்து ஆட்சி நடத்துனீங்களா, நான் குறைவா ஆட்சி நடத்துனாங்க, அந்த விவாதத்துக்கு மீண்டும் போக வேண்டாம். இப்போ திமுக தரப்புல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மேற்கோள் காட்டும் போதுல கடந்த காலங்களை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னு அந்த கணக்கு பேசுறேன். ஸ்ட்ராட்டஜி திமுக அதிமுக அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதிமுக தான் தமிழ்நாட்டில் திமுகவை விட அதிக ஆண்டுகள் இருக்கிறது, ஆளவும் செய்யும். அப்போ அந்த ஆண்டு இருக்குது இத்தனை வருஷம் அதிமுக விட சீனியர் கட்சி 75 வருடங்கள் இருந்த ஒரு கட்சி ஏன் வந்து 10 வருஷம் 13 வருஷம்
எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 5 வருடங்கள் இழந்து 3 முறை அந்த மாதிரி எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்துட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. 10 வருஷம். சார் நான் பதில் சொல்லி அவங்க முடிக்கட்டும். அப்போ நீங்க வந்து இந்த தொடர்ந்து 10 வருஷங்கள் வீட்டில் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஜென்ரேஷன் நீங்க பார்த்தது அப்படிங்கிறது 2011 இருந்து 21 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷங்கள் வீட்டில் இருந்தாங்க. ஏன் அப்போ வந்து அதுல வந்து 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3வது நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்விங்கிறத கூட அது சொல்ல முடியாது, ஒரு மோசமான நிலைமைக்கு அது ஏன் அவங்க தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியாலிட்டி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. 2006-11 கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் கட்டு, 2வது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு. அதனால தான் 2011 அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுப்பதற்காகவே ஒரு தனி யூனிட்டை வந்து தலைமைச் செயலகத்தில் அமைத்தார். அப்போ நம்ம என்ன அப்படின்னு இப்போ அதிமுக திமுக இது ரெண்டும் தான் இது வரைக்கும் காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து ஆள்கின்ற கட்சிகளாக இருக்கு. அப்போ இந்த திமுக கிட்ட இருக்கிற ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு எந்த தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் சரி ஐ நோ எவ்ரி திங் இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த மனநிலை தான் வந்து என்னன்னா இவர்களை பின்னுக்கு இந்த 10 வருஷம் 13 வருஷம் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட வந்து என்னன்னா விஜய் வந்து இதோட ஆழத்தை எல்லாம் புரிந்து கொண்டு சொன்னவராக. ஏன் அப்படின்னீங்கன்னா எந்த இடத்துலையும் அவர் ஒரு முக்கியமா ஒரு அரசியல் தலைவர் என்பவர் டேட்டா வச்சு பேசணும். அதாவது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு. அம்மா பேசும்போது அவருடைய எல்லா தேர்தல் உரையிலும் டேட்டா. கருணாநிதியோட மிகப்பெரிய சாமர்த்தியமே அத்தனை விஷயங்களையும் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு டைமுக்கு ஏற்றபடி டக்குன்னு எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரியான திறமைகள் இனி வர ஜெனரேஷன் தலைவர்களுக்கு இருக்குமான்றது தெரியல. ஆனா நீங்க ஒரு தலைவராக மேடையில் அதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதை சொல்ல வேண்டியதுல நீங்க அதை கொடுத்துருக்கணும். சரிங்களா? இப்ப இவ விஜய் பேசும்போது இப்போ அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் அப்படின்னீங்கன்னா அதுக்கான டேட்டா கொடுக்கணும் இல்லையா? இந்த 5 வருடங்களில் குறிப்பா என்ன சொல்லியிருக்கணும், சென்னை வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரம் முதல்ல அந்த இடத்துல இருந்தது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம்னு சொல்லிட்டு சென்னை இருந்தது. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அந்த லிஸ்ட்ல இருந்து அது போயிடுச்சு, அந்த சிறப்பு போயிடுச்சு. சென்னை இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறிவிட்டது. இந்த ஒரு டேட்டாவை நீங்க சொல்லியிருந்தா கூட அதுதாங்க முக்கியம். நீங்க ஏத்தாப்புல இருக்கவனா நீங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுவீங்க? அவனை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. எஸ் ஹி ஹாஸ் டு. அதை அவர் பண்ணியிருந்திருக்கணும், அதை அவர் தவற விட்டுட்டார். இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில் மிகப்பெரிய அடுத்த 2வது பிரச்சனை என்னன்னா 13 வயசு பையன் 13 வயசு பொண்ணு குழந்தை கையில கஞ்சா கிடைக்குது சார். அதே அவர் நீங்க சொல்லியிருந்திருக்கணும். நீங்க வந்து சும்மா 19 ஆட்சி சரியில்லை, எல்லாரும் தான் வரவங்க போறவங்க ரோட்ல அந்த டீ கடையில இது எப்படி இருந்துச்சுன்னா அந்த டீ கடையில உட்காந்துட்டு காலையில காத்தால பேப்பரை படிச்சுட்டு சார் என்ன சார் ஆட்சி நடக்குதுன்னு பேசுறதுக்கு ஒப்பான ஒரு பேச்சு தானே ஒளி இது உரைன்னு நீங்க சொல்லவே ஒரு பொலிட்டிக்கலான எழுச்சி மிக உரைன்னே சொல்ல முடியாது. நீங்க 13 வயசு பையன் கையில நீங்க கஞ்சா கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குன்னா இது எல்லாமே சேர்த்துதான் சட்டம் ஒழுங்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்க கையில கஞ்சா கிடைக்குது. 2வது வந்து உங்களுக்கு கஸ்டோடியல் டெத் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் எவ்வளவு தூரம் நீங்க நடந்திருக்குது அதை நீங்க பேசிருக்கணும். கஸ்டோடியல் டெத் எவ்வளவு நடக்குது சார்? நீங்க வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில சார் முதல் நாள் நீங்க வந்து இவன் தான் குற்றவாளி, நீங்களே தான் சிசிடிவியை வெளியிட்டு போலீஸ். அடுத்த நாள் அவனை பிடிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல அவனை கொடுத்துடுறீங்க. அது ஏன்றது இந்த வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்களா? இப்போ நடந்த சார் நீங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த தூய்மை பணியாளர்கள் இது நீங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைங்கிறது ஒரு வாரம் இந்த சிட்டிக்குள்ள சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு 14 நாட்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டது? ஒரு மினிஸ்டரோட இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு மினிஸ்டரோட சேகர் பாபுங்கிற ஒரு மினிஸ்டரோட ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிற ஒரு அம்மா போய் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அந்த கேஸை நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! அந்த அம்மாவுக்காக நீங்கள் அத்துணை தூய்மை பணியாளர்களையும் போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே சார். இது ஈவன் சொல்றாங்க ஒரு பொது இடத்துல சட்டம் பண்ணா இடம் ஒதுக்கி தரோம் போய் போராட்டம் பண்ணணும்னு சொன்னாங்களா இல்லையா? பாயிண்ட் சார் இடம் ஒதுக்கி தரோம் உங்க போராட்டத்தை அவங்க குரல் ஏறணும் இல்ல போராட்டத்துல நீங்க அங்க போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பொது இடத்துல பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சார் கோர்ட்டோட ஆளு பாயிண்ட் சார் அத தான் அவங்க கேக்குறாங்க. கேஸ் போட்டு யாரும் கேக்குறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசணும் கொஞ்சம் இருக்கும். கோர்ட் ஆர்டர் தான்
கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லிருந்துச்சு? கோர்ட் அவர்கள் பர்மிஷன் வாங்காம இந்த இடத்தில் நடத்துகிறார்கள், நீங்க பெர்மிஷன் வாங்கி இன்னொரு இடத்துல போய் நடத்துங்கன்னு சொல்லிச்சு. கோர்ட் ஆர்டர் என்னது? நீ இந்த கூட்டத்தை இன்னொரு இடத்தில் போய் உன் போராட்டத்தை நடத்துனுச்சு. ஆனா அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்தது? அந்த போராட்டத்தை நடக்க அனுமதிக்காமலேயே இரவோடு இரவாக, அதுதான் முக்கியம், அங்க போராடினதுல 95% விமன், பெண்களை இரவோடு இரவாக நீங்க உங்களோட இங்க இது நம்பர் பிளேட் இல்லாத வேன்களில் ஏற்றி இரவு முழுவதும் அந்த பெண்களை சுத்த வச்சு எனது பாஜக ஆட்சியை இவர்கள் குறை சொல்கிறார்கள் இல்லையா, அந்த இந்துத்துவ கட்சிகள் கூட நடத்த தயங்குகின்ற விஷயத்தை நீங்க பெண்களுக்கு செஞ்சிருக்கீங்க. 2 போராளிகளோட மண்டையை உடைச்சு விட்டுருக்கீங்க. இன்னமும் அவர்கள் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ இந்த விஜய் இந்த மாதிரி பர்டிகுலரா ஸ்டாலினோட ஆட்சியில பர்டிகுலரா நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீங்க சொல்லாம, உன்னோட தண்டர்களை நீங்கள் எஜுகேட் பண்ணாம, சும்மா இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இப்படி மேம்போக்கா பேசுறது இருக்குல்ல, இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார்ல, அவரு கூட இவ்வளவு மோசமான ஒரு உரையை கொடுக்க மாட்டார். அப்போ நீங்க தான் அந்த கட்சியின் தலைவர் அப்படிங்கும் போது நீங்க ஒரு பொறுப்புணர்வோடு, தலைவருக்கு ஃபர்ஸ்ட் வேணும் தலைமை பண்புல ரொம்ப முக்கியமானது ரெஸ்பான்சிபிலிட்டி. நேத்து விஜய் பேசினது ரெஸ்பான்சிபிளா அவர் பேசினாரா? எஸ், நான் விஸ்வா சொன்னதை ஒத்துக்கிறேன். அவரை பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஆனா அந்த குரூப் ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் அடுத்து யார் முதல்வர் ஆவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அது இல்லை. நீங்க வேணா இருக்கின்ற பாயிண்ட்ஸ் இங்க வைக்கப்படுது இல்ல, ஒரு தேர்தலில் யார் ஜெயிக்கணும்ன்ற ஒரு மாற்று சக்தி, அதாவது யார் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஃபேக்டரை தாவேக்கு விஜய் நிர்ணயிப்பார் அப்படின்னு சொல்லி தலைப்புகள்ல விவாதங்கள் போகுது. அதாவது அந்த அளவுக்கான கூட்டம் இருக்கு. ஏன்னா நிறைய கட்சிகளுக்கு வாக்கு சரிவுகள் ஏற்படுது விஜயால அப்படின்ற சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நடிகர் கார்த்திக் ஃபார்வர்ட் பிளாக்ல நின்னார். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா 50 ஓட்டு 75 ஓட்டு 125 ஓட்டு தான் வாங்கி மதிமுக தோற்கடிச்சார். அவர் வாங்கிய வேறுபாடு தான் மதிமுக தோற்று போனது சில தொகுதிகளில். அதனால இவர் தனித்து அப்படி நின்றிருந்தாருன்னா அந்த தாக்கங்களை 2 கட்சிக்கு ஏற்படுத்துவாங்க. நம்ம நடைமுறை பார்க்கணும். நீங்க வாக்குகள் நீங்க பெரிய 10,000 20,000 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தொகுதியில ஒரு 50 வாக்கு பிரிச்சுட்டு போயிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல, நான் அந்த பாயிண்டோட விஸ்வா சொல்றேன், அந்த பாயிண்டோட நானும் ஒத்து போகிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா 21 சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல 5,000 இருந்து 40,000 ஓட்டுகள் வாங்கி, அதே சீமான் பெருமையாக சொன்னார், இன்னைக்கு திமுக ஆட்சி செய்கிறது என்றால் அது நாம் ஓட்ட பிச்சைன்னு அவர் சொன்னார் ஒரு மேடையில். அப்ப என்னன்னா அவர் அந்த இடத்துல ஓட் பேங்க பிரிச்சு அந்த 5,000 மக்கள் நல கூட்டணி இல்ல அவரு ஓட்ட பிரிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமான இதுதான் சொல்றீங்க. எல்லாருக்குமான தொடர்ச்சியா அதிமுக 2 முறை ஆட்சி அமைச்சது. காரணம் இங்க இருந்த மின்சார தட்டுப்பாடு 2006 இருந்து 11 வரை இருந்ததுன்னா அது தேசிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் காங்கிரஸ் ஆட்சி எல்லா இடத்துலயும் இருந்தது. நான் கட்டமைக்கிறேன், எல்லா இடத்துலயும் இருந்தது அந்த பிரச்சனை. படிப்படியா சரி செய்யப்பட்டது. 2006 இருந்து 11 நிலவரப்பு நடந்துச்சு. அதுக்கு தனியார் குழு அமைச்சு எத்தனை பேர் கன்விட்டாங்க? நீங்க உங்களோட தேர்தல் உங்களோட எலெக்ஷன் இதுக்காக திமுக பழிவாங்கணும்ன்ற நோக்கத்துக்காக நீங்க அப்படி ஒரு விங்க ஆரம்பிச்சீங்க. அதுல எத்தனை பேர் கன்விட் ஆனாங்க? அதை சொல்லவே இல்லை. அதுக்காக அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும். நடக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு நடக்கவே இல்லை, நடந்துச்சுன்றது இல்ல, கன்விக்ஷன் தானே ரேட்டிங். எங்க நிரூபிக்கப்படும்? நிரூபிக்கப்பட்டாதான் அது குற்றச்சாட்டு. இல்ல அதுக்கான பதில் சொல்றாங்க. நான் அதுக்கான பதில் சொல்றேன். தம்பி சொல்றாரு அது கன்விக்ட், அது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது கிடையாது. எத்தனை லட்சம் ஏக்கரை அம்மா அந்த தனி செல் மூலமா மீட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாருல, ஆக்கிரமிப்புகள்ல இருந்து மீட்டு கொடுத்துருக்கோம் பல லட்சம் ஏக்கர்னு சொல்றாரு. எத்தனை பேர் கன்விக்ட் ஆகி தண்டனை வாங்கியிருக்காங்க சொல்ல முடியுமா? அப்ப அந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அப்ப யார் பண்ணாலும் அவங்க கன்விக்ட் பண்ணிருக்கணும்ல. எப்படி பொதுவா இடத்துல வாங்க முடியும்? நில தண்டனை பெற்றிருக்கவில்லை அப்படின்ற கஞ்சாங்கிறது தேசிய பிரச்சனை. எல்லா இடத்துலயுமே ஒருத்தர் பேசலாம். இல்ல அவர் முடிக்கட்டும் அவர் முடிக்கட்டும்.
சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு கல்லூரியில விடுதியில தாமரம் சார்ந்த ஒரு கல்லூரி விடுதியில இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவ்வளவு நம்ம மீட்டு எடுத்துருக்கோம். யார் சப்ளை பண்றாங்கன்னா திமுக சப்ளை பண்றாங்க. ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இல்ல அதுக்கு ரெக்கார்ட் இருக்குன்றாங்க, ஆதாரம் இருக்குன்றாங்க. கஞ்சா பயன்படுத்துறானா அது தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது தேசிய பிரச்சனை. உண்மையிலே இந்த ஜெனரேஷன் ஓகே ஓகே சார், செந்தில் சார் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே சார் ஓகே 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 சார் செந்தில் சார், இப்போ தேசிய பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு இல்லையா, இந்த பிரச்சனைகள் தேசிய பிரச்சனைன்னு சொல்ல இப்போ வச்சிருக்கிற இந்த விஷயங்கள் இருக்கட்டும், விஜய் அவர்கள் முன் வச்சதுலேயே கூட இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள், இங்க இருக்கிற கட்சிகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, மிரட்டி கூட்டணி வைக்கிறது, அடிமையாகி கூட்டணி வைக்கிறதுன்ற விஷயங்கள், நீங்க இதுக்குள்ள எல்லாம் என்னென்ன ஆல்ரெடி பேசப்படுதுன்னா இந்த இடி ஐடிலாம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்குள்ள தான் அது போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இப்போ உங்களோட பதில் என்ன? அவர் சொல்றது அதாவது தேசிய கட்சிகளுடைய குறைன்னு சொல்லி எல்லாத்தையும் தேசிய கட்சி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு என்பது அவர்களுடைய கைகளிலே இருக்கின்றது. இங்கு மாணவர்கள் மத்தியிலே கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சா ஒழிக்கக்கூடிய அந்த காவல்துறையை சார்ந்தவர்களுடைய இல்ல ஒரு நிமிஷம் அவர் முடியும் பேசுறாரு. நார்காட்டிக்ஸினுடைய அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு இன்னும் கடுமையான உதவிகளை செய்து மாணவர்கள் மத்தியில இன்றைக்கு கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கின்றது. அப்ப இந்த மாநிலத்தினுடைய இந்த டாஸ்மாக் என்கின்ற மது என்கின்ற அரக்கனை, ஏன்னா அந்த டாஸ்மாகினுடைய உரிமை என்பது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை, அவர்கள் மது விலக்கை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாகவும் அதுவும் போதைதான். படிப்படியாக குறைச்சிட்டு சார். படி எந்த படி, அந்த படி எங்க இருக்குன்னு தெரியல சார். திருப்பரங்குன்றத்தை எங்க இருக்கு அந்த படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்கின்றார்கள். நான் வேதனையை வெளிப்படுத்துகின்றேன். இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகளை விட இந்த 4 ஆண்டுகால ஆட்சியிலே டாஸ்மாக் கடையினுடைய நேரம் 12 மணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 12 மணிக்கு அவர்கள் திறப்பதல்ல, 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மனசாட்சி உள்ள மனிதர்கள், மனசாட்சி உள்ள தமிழர்கள், அவர்களுடைய வார்த்தையாக நான் சொல்லுகின்றேன், எந்த நேரமானாலும் அது கிடைக்கக்கூடிய வகையிலே எந்தவித அச்சமும் இன்றி எந்தவித பயமும் இன்றி இன்றைக்கு காலையிலே தமிழ்நாட்டிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் மது அருந்திட்டு ரோட்ல விழுந்து கிடக்கக்கூடிய நிலையில சார் இந்த விஷயம் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார் இல்ல இந்த பிரச்சனைக்கான பதிலாக சார் இல்ல இந்த பிரச்சனைக்கான பதிலாக நான் இதை எடுத்துக்கிறேன். பட் நான் இன்னொரு பாயிண்ட்க்கு வரேன். தேசிய பிரச்சனை சொன்னார்ல, அது தேசிய பிரச்சனை இல்ல, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எந்த சார் ஓகே சார் இருங்க சார் அவர் பேசி முடியட்டும் சார், அவருக்கான டைம் சார். ஐத்தமிழுக்கு நான் நேரடியாக இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஏதோ அரசியலுக்காக மட்டும் பேசுபவன் இல்ல, சமூக அக்கறையோடு சொல்றேன். இன்றைக்கு கூட இப்ப நீங்க 12 மணி இரவு ஆனதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேலேயும் சரி, அல்லது பகல்ல 12 மணிக்கு முன்னாடியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகள் பெரும்பாலும் விற்று கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் இந்த மாநில அரசு தானே. இந்த பதில எடுத்துக்கிறேன். நான் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயமும் நான் வைக்கிறேன். கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறதுக்காக மீனவர்களுடைய நலனுக்காக பேசுற பிரதமர் அவர்களே, நீங்க இந்த இடத்துல மாநில அரசையும் தான் குற்றம் சொல்றாரு. பட் இந்த அதிகாரம் இப்போ மத்திய அரசு கிட்ட இருக்குன்றதுனால இப்போ அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறார். ஸோ இதுல உங்களோட பாயிண்ட் என்னவா இருக்கு? நீங்க தமிழக மக்களுக்காக ஓரவஞ்சனை செய்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேல வைக்கிறாரு. கச்சத்தீவினுடைய வரலாறு என்பது அவருக்கு தெரியும். கடந்த காலங்களிலே இந்திரா காந்தி அம்மாவினுடைய மிகப்பெரிய தவறுதான அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கு, தமிழக மீனவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அன்றைக்கு மாநிலத்திலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிலே ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த கச்சத்தீவு இந்த இடத்துல தாரை வார்க்க கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை, இங்க இருக்கக்கூடிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை பாராளுமன்றத்திலே பதிவு செய்தது. அன்றைக்கு பெரும்பாலான எம்பிக்கள் எங்களிடத்தில் இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய எதிர்ப்பை, தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இந்த கச்சத்தீவு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லக்கூடிய அரசியல் அறிவு இல்லாமல் விஜய் ஆக்ஷன்ஸ் இருக்கு. 2014 இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷன் இல்லைன்னு தான் கேக்குறாரு. கச்சத்தீவு என்பது மீட்பது என்பது இரு நாடுகளுக்கு இடையான உறவு. அப்புறம் திமுக சொல்றேன் சார்,
சார் திமுகவுன்னா அந்த நேரத்துல அவர் பேசு சார், அவர் அந்த பேசு. நேரத்துல மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றைய தினம் வாட்ச் பேங்க்னு ஒரு பகுதி, வாட்ச் பேங்கை இலங்கை அரசுகிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தோம். எக்ஸ்சேஞ்ச், இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மோட்ல நடந்தது. வாட்ச் பேங்க் என்ன ஏரியானா உலகத்திலேயே அதிகமாக கனிம வளங்கள் கடலுக்குள்ள நிறைந்திருக்கிற பகுதி. அந்த பகுதியை நம்ம கேட்டு வாங்கிடும். இப்போ நீங்க அந்த வாட்ச் பேங்கை கொடுத்துட்டீங்க, அவங்க உங்களுக்கு கச்சத்தை திருப்பி கொடுத்துருவோம். இதுல மீனவர் நலன் காக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மீனவர் நலன் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு இருக்கு. திமுக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு. அங்க அந்த மீனவர்களும் தாக்கப்படக்கூடாதுன்னு நம்மளும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இது தீர்க்க வேண்டியது மத்திய ஒன்றிய அரசாங்கம். இதுக்கு வாட்ச் பேங்க் நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இலங்கைக்கு, அவங்க உங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க, கச்சத்தீவை கொடுத்துருவாங்க. இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நடந்தது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டா கொடுத்துருவாங்க. கேளுங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கிடையாது. தெரியாம பேசுறாரு அண்ணன் தெரியாம பேசுறாரு. என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ங்க? அப்ப 2006ல இருந்து 2014 வரைக்கும் நீங்க பாருங்க, நீங்க வந்து நான் சொல்றேன் விடுங்க சார். சரி, அவர் சொல்லட்டும் சார், சொல்லட்டும் சார். அவருக்கு நான் பதில் சொல்றேன். 2004 ஆட்சியில வந்தார மன்மோகன் சிங் ஆட்சியில மந்திரி சபையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புல இருந்துச்சா? டிஆர் பாலு வந்து மந்திரி ஆனாரா? கப்பல் துறையில ஒரு பொறுப்பெடுத்தாரா? அன்னைக்கு கச்சத்தீவு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடிய சொல்ல விடுங்க சார். அவர் முடிக்கட்டும் சார், அவர் முடிக்கட்டும். உங்களுக்கு வர சார் என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. அப்ப நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனை தான் இதுல இருக்குன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் மந்திரி சபையில உட்கார்ந்துட்டு சேர தேய்ச்சிட்டு இருந்தீங்களா? பாராளுமன்றத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மாலாம் வந்துட்டு சொல்றேன் சார். அந்த 11 வருட காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கணக்கு வந்து பாருங்க. அதற்கு முன்பாக இந்த 2004-2014 எத்தனை மீனவர்கள், தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பேசினாங்க இவர்கள் என்ன கிழிச்சாங்க, நாங்க என்ன பண்ணோம். தாக்கப்படுதலும் கைது செய்யப்படுதலும் அதிகமா அதே மாதிரி தானே இருக்கு. இந்த 11 ஆண்டு காலையில மிக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004-2014 சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறு, மீனவர்கள் பலியான வரலாறு இவர்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கு சார். இதுதான் நான் பதிவு செய்யறேன். எனவே நாம வெளியுறவு கொள்கையில இன்றைக்கு நம்முடைய எல்லை பகுதியாக இருக்கட்டும், இன்னைக்கு வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீர் பகுதியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மீனவர் பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளிலே எல்லாம் அண்டைய நாடுகளில் இருந்து நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருந்து நாம் பெருமளவு என்ன பண்ணுது, மக்களை பாதுகாத்து இருக்கின்றோம். இதுதான் உண்மை நிலவரம். சார், இதுல நான் இப்போ நம்ம கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. நான் இதுல இந்த கூட்டணி தொடர்பாக விஷயங்கள், அவர் அரசியல் சார்ந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள், அதுக்கான பதில்கள்லாம் பேசியிருக்கோம். கூட்டணி சார்ந்து வைக்கிற விஷயங்கள் தொடர்பாக பேசி முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு அதிமுக பற்றி பேசுவது அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பேசுகிறார் அப்படின்ற போது, அண்ட் மோரோவர் வந்து தன்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்னு அவர் பேசின பேச்சின் மூலமாக தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் மூலமாக என்ன விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் விஷ்ணுநாதன் சார் உங்களோட பாயிண்ட் இதில் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். முன்னதாக சகோதரர் சொல்லுங்க, இந்த தேசியமயமாக்குறது இல்லையா, நேஷனலைஸ் பண்ண அப்படின்னா மது போதே இல்லை, அது வந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று முழங்கியதே திமுக. அப்படி இருக்கும்போது கட்டுப்படுத்த வேலை அவர் பேசட்டும் சார், அவர் பேசட்டும் சார், தேசியமயமாக்குறது பேசட்டும் சார். சார் அது அவருக்கான டைம். நியாயப்படுத்துது, அது தவறுன்ற நீங்க நியாயப்படுத்த வேண்டாம். நான் வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, போதை மருந்து பழக்கம் அதிகரித்திருந்தால் அது தவறு என்று ஏற்றுக்கொண்டு அதை கட்டுப்படுத்த வேண்டுங்கிற அந்த ஒரு வச்சிருக்கேனே தவிர அதை வந்து நீங்க சமாளிக்க வேண்டாம்னு சொல்றேன். தவறு இல்லை, ஆட்சியில வந்து எல்லாமே முதலமைச்சர் செய்யறான்னு யாரும் சொல்ல முடியாது. கீழே இருக்கக்கூடிய தவறு செய்யலாம். அப்ப அதை வந்து திருத்த வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ திருத்திருக்காங்க சார். குடிகாரர்கள் என்பது வந்து மதுப்பிரியர் என்று திருத்திருக்காங்க. இப்ப என்னன்னா கொள்கை, குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பத்தி சொன்னீங்க. இந்த ஒரு அதாவது இதுல இந்த கூட்டணி இதுவும் வச்சுக்கலாம், அந்த தாவேக்காவினுடைய பலமாக இருக்கிற அந்த கூட்டங்களை வச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை வச்சுக்கலாம். நம்ம தாவேக்கா நான் ஒரு பார்வையில பார்க்கிறேன். நீங்க தொடக்கத்துல இருந்து தாவேக்கா வந்து ஒரு தெளிவான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தார். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்றார். இதேதான் வந்து ஒரு காலத்துல வாஜ்பாய் ஒரு கொள்கையை கொண்டிருந்தார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்கொள்கையை கொண்டிருந்தாங்க. 99 கூட்டணி வச்சாங்க. அப்பொழுது கேட்ட போது நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக குறைந்தபட்ச அந்த நேரத்துல கொள்கையை கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறாங்க அரசியல் தலைவர்கள். அதுதான் சொல்ல வரேன். அப்போ விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோடு கூட்டணி இருக்கிற அதிமுகவோடும் எதிர்காலத்தில் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற பார்வையில் நான் பாக்குறேன். அரசியல் எதிரியாக திமுகவை நேற்று கூட சொல்ற திமுக தான் என்னுடைய எதிரி தான். ஆனா நடைமுறை அது கிடையாது. திமுகவுடைய பலம் வேறு, தாவேக்காவுடைய பலம் வேறு, ஒப்பிடவே முடியாது, மலைக்கு மடுவுக்கு மாற்று. ஆனா அப்ப அரசியல் எதிரின்னு அவர் சொல்றது காரணம் என்னன்னா, இதுல இருந்து கிட்டத்தட்ட அவருடைய எதிர்காலத்துல அந்த படகு எதிர்நோக்கி போகும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுன்னு பார்க்கிறேன். எனவே இப்பொழுது கூட்டணி எங்களுக்கு தலைமைக்கு கூட்டணி வாங்கன்னு சொன்னவர் அதற்கு பிறகு மாற்றி கொண்டிருக்கிறார்.
அப்ப சொன்னாங்க எங்க இவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க, திமுக எவ்வளவு பெரிய சீனியர் இருக்கு, அதிமுக எவ்வளவு பெரிய சீனியர், இவர் என்னுடைய கூட்டணிக்கு வான்னு சொல்றாருங்கிற அதை மாற்றிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடிமை கூட்டணிக்கு போக மாட்டோம்ன்றார். ஒருவேளை அவர் விரும்பக்கூடிய கூட்டணி இறுதி நேரத்தில் அதிமுக ஒரு மாற்றம் ஏற்பட்டு 2029 நம்ம சந்திச்சுக்கொண்டு பாஜகவிற்கு ஒரு கை கொடுத்து விலக்கி விட்டு தன்னந்தனியாக அதிமுக நிற்கும் பொழுது இவர் அங்கு சேருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். எனவே அந்த கூட்டணிகளை ஏற்பாடு மட்டும் தொடர்ந்து வலிமையா இருக்க, மற்ற எல்லாத்தையும் நீங்க மாற்றி பேசுறாரு, அதாவது அதோட பிடிமானத்தை குறைக்கிறாரு. அந்த ஆட்சியல் பங்குன்னு சொல்றதெல்லாம் கடைசி கட்டத்தில் தாவேகாவுக்கு வலு சேர்க்குமா? யாராவது வந்து சேருவதற்கு அதுல அவர் ஒரு இலக்கோடு ஒரு நூல் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கோடு போராடுறாங்க. அந்த கூட்டணி இதில் தெளிவாக தான் இருக்காரு. அது இறுதியில் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். சுகந்தி மேம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் அதிமுகவை மையப்படுத்தி, அதிமுக பாஜக கூட்டணியை மையப்படுத்தி பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பான வியூவையும் வைக்கிறார்ல, இதில் என்ன எப்படி பார்க்கலாம்? அதிமுக சார் சொல்கிறது போல் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது அரசியல் வட்ட தளத்திலையும் பேசப்பட்டுட்டு வருது. கடைசி நேரத்தில் திடீர்னு எங்கே பாஜகவை கழட்டி விட்டு தாவேக்காவோடு போவார்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள். விசிக திருமாவளவன் ஐயா சொன்னது போல நாங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்கவில்லை, திமுகவோட கூட்டணி வச்சு சொல்ற மாதிரி விஜய் நாங்கள் பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வச்சா. எஸ், இந்த பாயிண்ட்ஸ் இன்னமும் வைக்கப்பட்டு இருக்குல்ல, இதுக்கு அதிமுக எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுது, எப்படி பார்க்குது தாவேக்காவை கூட்டணி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து? சார், 2026 தேர்தல் அப்படிங்கிறது இது வரைக்கும் தமிழக அரசியலில் இருந்த மாதிரியான ஒரு களம் இல்லை. இது முற்றிலும் ஒரு சிக்கலான மாறுபட்ட ஒரு களமாகத்தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வராரு, அந்த பிளேயர் பெரிய ஒரு பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறார்கள். அப்புறம் மீடியா ஒரு 7 மாதங்களாக நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு இடத்துல அது 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று தேர்தல் கூட்டணியாக இது இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், வெளியிலேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கூட சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க சைடில் எம்எல்ஏஸ் வேணும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக பேசும்போது. ஸோ அது அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கி தாவேக்கா போக முடியாது. ஏன்னா நீங்கள் தேர்தல் அரசியலில் ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் 35% 40% ஓட்டை பிடிச்சா தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இன்றைக்கி அந்த பெரிய ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது அவர்கள் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எப்படி அவரை சுற்றி கைட் பண்ணுறவங்க எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் டிசம்பர் நெருங்கும் போது அல்லது ஜனவரி இறுதியில் என்ன மாதிரியான மாற்றங்களும் நடக்கலாம். அவர் இன்னைக்கு யாரை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசினாரோ அவர்களை நான் முழுவதுமாக எதிர்க்கிறேங்கிற ஒரு தனி தைரியத்தோடையும் தாவேக்காங்கிற ஒரு தனி கட்சி வளர வேண்டும் அப்படின்னா அது கேப்டன் 2011 எடுத்த முடிவை போல நம்மளும் எடுத்தா தான் இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி அவர் மிக நிச்சயமாக நகர்வரார். ஏன்னா தேர்தல் அரசியல் எல்லா காம்ப்ரமைஸும் பண்ண வைக்கிற இடம் தான் சார் இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ காட்டமாக பேசுகின்ற விசிகே, பாஜக பேசுகிற விசிகே, அதே பாஜகவின் துணையோடு தான் திருமா அவர்கள் எம்எல்ஏவே ஆனார். சரிங்களா? அப்போது இது தேர்தல் அரசியலுங்கிற மாதிரி அது ஜனநாயகம் தான் அப்படின்னா கூட அதில் நீங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும். பெரியார் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தோடனே வெக்கமான சோடு சோறனை எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அது எக்ஸாக்டாக அந்த தேர்தல் அரசியலுக்கும் பொருந்தும். அதனால் இன்றைக்கி மேடைகளில் என்னத்தை வேணாலும் பேசிட்டு போடலாம். ஆனால் உங்களுக்கு எம்பி வேணும், எம்எல்ஏ வேணும் அப்படின்னீங்கன்னா 26ல் உங்களுக்கு எம்எல்ஏ வேணும், முதல் எலெக்ஷன்லேயே உங்களுக்கு 4 எம்எல்ஏ வேணும்னா அது நீங்கள் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியோடு, பெரிய ஓட் பேங்க் இருக்கிற கட்சியோட வர்றது தான் அவருக்கு சேஃபான பிளேஸ். அதிமுக பற்றி அவர் பேசினதுல ஒரு தெளிவில்லை அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அதிமுக குறிப்பிட்டு சொன்னார்ல, இல்லை இப்போ திமுக தொண்டர்கள் எல்லாம் இதில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான மன? இல்லை, அவர் சொன்னது என்னன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் மனக்குமுறல்ல இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்றது அடிமையாக யூஸ் பண்ணுறாரு. இல்லை சார், அதாவது அதிமுகவை விமர்சிக்காதவர்களே கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா திமுகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணினா மட்டும்தான் மற்ற கட்சிகள் இங்கே அரசியலே செய்ய முடியும். சரிங்களா? இப்போது அண்ணன் சீமான் கூட திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். ஆனால் அவர் வீட்டில் ஒரு துக்ககாரியம் நடக்குது அப்படின்னு உடனே போய் விசாரிக்க போகிறார். கேட்டால் அரசியல் பண்பு அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ இது தேர்தல் அரசியல் எல்லாரையும் எல்லா சமரசங்களையும் பண்ண வைக்கும். அதுதான் இதோட ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ். அப்படி அந்த வகையில் விஜயோட தாவேக்காங்கிறது அதிமுகவை நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20% நடந்து வந்துருச்சு. இன்னொரு 80% நடந்து வந்துடும். அது ஜனவரியில் மிக நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டவனும் என்று நம்பிக்கை. இது ஒரு சமிகையா பார்க்கலாம். எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டது சமிகையா பார்க்கலாம். எடப்பாடி அதுக்கு எதிர்வினை ஆட்டிருக்காரு, அதை கேட்கவே இல்லை நீங்க. ஆமா, எதிர்வினை நேற்று எடப்பாடி என்ன எதிர்வினை ஆட்டிருக்காரு. இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல, ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. கருத்து நீங்க ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் அற்பத்தனமானதுன்ற தோணியில ஒரு எதிர்வினை ஆட்டிருக்காரு. முதல் முறையா
விஜயை நோக்கி எடப்பாடி என்ன எதிர்வினை இல்ல அது வந்து அதான் எதிர்வினை அப்படிங்கிறது வினை வந்தது, அதனால அது எதிர்வினை ஆட்டுகிறது. எவ்ரி ஆக்ஷன் கேஸ் ஈக்குவலா கடுமையா இல்ல, அவ்வளவுதான். அது கடுமையா பெயர் கூட குறிப்பிடல, பெயர் கூட குறிப்பிடல, பெயர் கூட குறிப்பிடல. இப்ப பேசியிருக்காரு சார். இங்க வந்து இது வந்து கத்தி, அதான் சொல்றேன், தேர்தல் அரசியல்ல நீங்க கத்தி வச்சு சண்டை போட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எல்லா விதமான வார்த்தை பிரயோகங்களையும் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் கட்டி தழுவி கொள்வார்கள். அதுதாகும் போது நீங்கள் வந்து விஜய் அப்படிங்கிறவர் 2026 ஜனவரியில அதிமுகவோடு இருப்பதற்கான வாய்ப்புகளை விஜயோட இருக்கிறவர்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் அவருக்கு நல்லது. ஓகே, இந்த கூட்டணி தொடர்பான விஷயத்துல அவர் அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து திமுக கூட்டணி கட்சிகளையும் ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்திட முடியாது. அதுக்கு திமுக என்ன சொல்லிக்கிறீங்க? அவர் அது அதிமுகவுக்கு தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியில பங்கு அப்படின்னா இவங்க பாஜகவுக்கு சொல்றாரா? பாஜகவுக்கு இல்ல, திமுக கிட்ட தானே இப்ப கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு, அந்த வகையில சொல்றேன் நான். திமுக கூட்டணி கட்சிகள் இப்ப விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் எல்லாம் அவர் விமர்சிக்கவே இல்ல, காங்கிரஸ் எல்லாம் விமர்சிக்கவே இல்ல. ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டரா இருக்கிற ஒரு கட்சிக்கு எதுக்கு கூட்டணி சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை, அது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிம்பத்தை விதைக்கிறதா அதை எடுத்துக்க முடியாது. இவரு புதுசா இவரு தனியா இருக்கிறாரு, அதிமுகவுக்கு ஒரு ஏன்னா அவர் வைக்கிற அந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயம் கொடுக்குறாரு. ஆட்சியில் பங்குன்ற விஷயம்லாம் அதிமுக கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகளை வைக்கிற விஷயம் அது இவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதா நீங்க எடுத்துக்கூடாது. இவர் அதிமுக கூட்டணியில பங்கு கேட்க, ஆட்சியில பங்கு கேட்கிறார், அப்படித்தான் நீங்க அதை எடுத்துக்கணும். அதிமுகவை நோக்கி இவரோட கருத்தை சொல்றாரு. அது அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ரெண்டு கட்சி. அது எப்படி எங்கள் தலைமையிலான கூட்டணியில் வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அப்ப திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கான மெசேஜ் தான். கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அரசியல். எப்படி திமுக கூட்டணியில இருந்து வருவாங்க? தேர்தல் அரசியல் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. அதிமுக அணியில போய் நாங்க சேர்ந்துட்டோம்னு விஜய் சொல்லலாம், அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மீண்டும் அமைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. உங்க கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருப்பாங்களான்னு நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன் நான். ஏன்னா அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. மிக தெளிவா இருக்கு, ரொம்ப பலத்தோட இருக்கு, ரொம்ப புரிதலோட இருக்கு கூட்டணிக்குள்ள. நீங்க ரீசன்ட் டேஸா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை திமுக மீது விமர்சனங்கள் அழுத்தமாக வைக்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? விமர்சனங்கள் வரதான், அது அதிருப்தி தான். அப்படின்னா அங்க அந்த சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த சுதந்திரம். சொல்ற கருத்து திமுக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு. அதை தாண்டிட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையான கருத்து இருக்கு, ஒரு ஒற்றுமையான எண்ணம் இருக்கு. இது தேர்தல் நேரத்தில் வர தேர்தலிலும் தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம். சார் உங்களுடைய நிறைவு கருத்துங்க சார். 3 பேர் பேசியிருக்காங்க. அதாவது பொதுவாக அரசியல் என்பது நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. இதுதான் அரசியலினுடைய அடிப்படை தத்துவம். அதனால அரசியல் கட்சிகளோடு கூட்டணி என்பது வைக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் எனக்கு தெரிந்து இன்னைக்கு சீமான் அவர்களை தவிர கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் இன்றைக்கு கூட பல மாநிலங்களிலே எதிர் துருவங்களிலே நின்று கேரள மாநிலத்திலே மிக 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 கடுமையாக சாடிக்கொண்டு இருக்கக்கூடிய 2 கட்சிகள் தமிழகத்திலே ஒட்டி பிணைந்து கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கூட்டு சேர மாட்டோம், இது மதவாத கட்சி, இந்த கட்சியோடு கூட்டு இல்லை என்று சொல்லுகின்ற அத்துணை பேருமே தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகளை, காங்கிரஸை தவிர, இப்பொழுது சீமான் அவர்களை தவிர மீதி அத்துணை அரசியல் கட்சிகளும் திமுகவில் இருந்து, அதிமுகவில் இருந்து, பாமகவில் இருந்து, மதிமுகவில் இருந்து, தேமுதிகவில் இருந்து, அனைத்து தமாகவில் இருந்து அனைத்து கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தவர்கள், இருந்து கொண்டிருக்கின்றவர்கள். எனவே இதுல கூட்டணி என்பது நாங்கள் சேர மாட்டோம், விஜய் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் எந்த கட்சியிலும் கூட்டணி சேர மாட்டோம் என்று இவரை விட டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சு பேசினவர்களாம் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு உன்னுடைய திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்காகவும் திரைப்படத்தை நான் ஓட வைக்கணுன்றதுக்காகவும் அல்லது என் கட்சியை நான் நடத்தணும்னு கொண்டு போயிட்டு ஒரு எம்பிக்காக அடமானம் வைக்கக்கூடிய வரலாறு தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் நேரடியாக சினிமாவிலிருந்து நம்முடைய அரசியலுக்கு வந்துட்டாருன்னா தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியும். அதனால அவர் எவ்வளவு பேசினா அந்த கூட்டணிகள் அமையும் பட்சத்தில், அவர் நினைத்தபடி கூட்டணி அமையும் பட்சத்தில் பாஜகவுக்கு தானே பேக் ஃபயர் ஆகும். நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல கொள்கைகள் என்பது அவங்கவுங்க கட்சிக்குள்ள தான் வச்சுக்க முடியும். தேர்தலை சந்திக்கும் போது நான் இவரோடு சேர்ந்தனா எவ்வளவு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கிடைக்குங்கிற ஆதாயத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செயல்படும் சார். அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் தோழமை சுட்டுதல்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அமைதி காக்குறாங்க. வேங்க விஷயத்துல தன்னுடைய உரிமைகளை, எதிர்ப்புகளை எப்படி சாஃப்டா கொண்டு போறோமோ கொண்டு போறார். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையில இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக நான் குரல் கொடுக்கணும்னு பேசுகின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கிவிட்டால் அவர்கள் அதே குலத்தொழிலாகிவிடும், ஆகவே அவர்கள் நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாரு. எந்த அளவிற்கு ஒரு கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க.
எனவே இது யதார்த்தமான நிலை. இது எல்லா கட்சிகளையும் உண்டானது. அதுபோல விஜய் அவர்களும் அவர் 1000 கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அவங்க அடிமைப்பட்டிருக்காங்க, இப்பெல்லாம் பேசலாம். ஆனால் அவர் களத்திலே நின்று வெற்றி பெற வேண்டும், எம்எல்ஏக்கள் வர வேண்டும், அவர் சட்டசபைக்கு உள்ள போகணும், அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது சாத்தியமாகணும்னா யாருடன் கூட்டணியிலே என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் இருந்து விஜயகாந்த் அவர்கள் எப்பொழுது வெளியே வந்தாரோ அப்பதான் ஒரு எம்எல்ஏக்கள் இருந்து அவர் என்ன பண்ணாரு, 29 எம்எல்ஏக்கள் கிடைச்சது. 2017 எதிர்கட்சி தலைவர் ஆனார். அப்ப இத்தனை ஆண்டுகளும் ஆண்ட திமுகவை அவர் வீழ்த்தினார் என்று சொன்னால் அவர் கூட்டணி என்கின்ற அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் அவருடைய கட்சி மிகப்பெரிய பலமான கட்சியா மாறுச்சு. அப்ப அந்த நிலைப்பாடு விஜய் எடுக்காத வரை சீமான மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விஜய் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றாரு. விஜய் கூட்டணினா விஜய் தலைமையில் கட்சி திமுக நாளைக்கு ஜெயிக்கணும்னா பாஜகவை போன்ற ஒரு RSS போன்ற ஒரு என்று அண்ணன் கருணாநிதி அவர்கள் பேசிய வரலாறு எல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சார் நீங்க என்னமா பாஜக இன்னைக்கு எதிர்க்கிற மாதிரினா சார் RSS எங்களை விட அவங்க கட்சிக்காரங்களை கொண்டு போய் RSS பத்தி எல்லா இடங்களிலும் நல்ல பார்வைகளை சொல்லுங்கன்னு சொன்னவரு கலைஞர். அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் என்னதான் இன்னைக்கு பேசினாலும் நாளைய தினம் அவர் கூட்டணி வைத்தால் மட்டுமே அவர் சென்றுதான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும், அவர் சென்றுதான் பாஜகவோட கூட்டணி வைக்கணும், அவர் சென்றுதான், அவரை தேடி அதிமுகவோ மற்றவர்களோ வரமாட்டார்கள். இதன் மூலமாக இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் சொல்வதன் மூலமாக விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து விடுவார்களோன்ற எதிர்பார்ப்பு கட்சிகள்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கப்படுது. வச்சிருவோம். இதெல்லாம் சொன்ன கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சிருவோம், அவங்க முடிவு பண்ணட்டும். விஜய் அவர்களினுடைய அந்த தாவேக்கானுடைய 2வது மாநில மாநாடு தொடர்பான அவருடைய பேச்சு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை 4 பேரும் இவ்வளோ நேரமாக எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு 4 பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அந்த மீண்டும் அடுத்த பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் வேறு சில சிறப்பு விருந்தினர்களோடு வேறு சில டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிநாத். நன்றி.